தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பேரன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே, சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு எங்கள் மேல் அன்பு கூர்ந்த இயேசு இரட்சகரே, சொல்லுன்னா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற துணையாளரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித மார்க் நற்செய்தியாளரை எங்களுக்கு தந்ததற்காக இன்று உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்களை தகுதிப்படுத்தி அருளும். பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால் கழுவி உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பியருளும். சிலுவை அடியில் நின்ற தாயே, அம்மா மாதாவே, இந்த திருப்பலியிலும் எங்களுக்கு துணை செய்ய வாரும். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே, இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இன்று நாம் புனித மார்க் நற்செய்தியாளர் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தூதர்களோடு விண்ணவர் கீதத்தை பாடுவோம். உன்னதங்களிலே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதனையாலும் எழுத்தாலும் அறிவிக்கும் அருளை மார்க்கு என்ற புனிதருக்கு அளித்து அவரை மகிமைப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு அளித்துள்ள நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த நற்செய்தி படிப்பினையால் தெளிவு பெற்று நாங்கள் பின்பற்றும் கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் சந்தித்து மகிழ செய்தருளும். உமோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 5-14 வரை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கே கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், திருப்பாடல் 89. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும்.
வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பல்லவி. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பல்லவி. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கருணை காட்டுகின்றார், செருக்குற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குகின்றார் என்று. அன்னை மரியாளும் இதைத்தான் தன்னுடைய புகழ்ச்சி பாடலிலே பாடுகின்றார். அவர் செருக்குற்றவர்களை சிதறடிக்கின்றார், தாழ்நிலையில் உள்ளவரை கடைக்கண் நோக்குகின்றார், அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அன்னை மரியாளின் பாடலும் இதுதான். கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அத்தியாவசியமானது தாழ்ச்சி என்னும் புண்ணியம். Humility is the mother of all virtues என்று சொல்வார்கள். எல்லா மற்ற புண்ணியங்களுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருப்பது அந்த தாழ்ச்சி. கடவுளே தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் இயேசு மனுவுரு எடுத்து உலகிற்கு வந்த பொழுது தன் மாட்சிமை வல்லமையை விடுத்து அவரே தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னையே வெறுமையாக்கினார்.
the self-emptying kenosis. ஆண்டவர் விரும்புவது அந்த தாழ்ந்த உள்ளம். தாழ்ந்த உள்ளத்தை அவர் கண்ணோக்குகின்றார். ஞானிகள் பிறந்திருக்கும் பாலனை தேடி சென்ற பொழுதும் அவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவரை ஆராதித்தார்கள், வணங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அவரை காண விரும்பினால் அந்த குடிலில் தாழ்பணிந்து தலை வணங்கி குனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். இன்றும் ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்றால் தாழ்பணிந்து மண்டியிட்டு வணங்கி குனிந்துதான் அவர் பிறந்த இடத்தை உள்ளே சென்று பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு உயிர்த்த இடத்தை பார்க்க வேண்டும் என்றாலும் அந்த கல்லறைக்குள் செல்ல வேண்டும் என்றாலும் தலை குனிந்து தாழ்ந்து பணிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். Divinity is found where it is least expected என்று ஆயர் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் சொல்வார். நாம் எங்கே கடவுளை தேடுகிறோம், கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. எசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் வழி தன்னையே நாம் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மையே நாம் முதல்வனாக காட்டிக்கொள்ள வேண்டும், பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்வது, உங்களையே தாழ்த்துங்கள், கடவுளின் வலிய கரத்தின் கீழ், வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களையே தாழ்த்துங்கள் என்று பேதுரு மடலிலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார், தங்களை தான் உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தங்களை தான் தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று. ஆகவே அன்பார்ந்தவர்களே, சனிக்கிழமை அன்னை மரியாளையும் நினைவு கூறுகின்றோம். அந்த அன்னையும் நமக்கு சொல்லித் தருவது அதுதான். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று நாம் பணிந்தால் அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் முன் அந்த தாழ்ந்த உள்ளத்தை நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்னையின் பரிந்துரை வழியாக மன்றாடுவோம். புனித மார்க் நற்செய்தியாளருக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு இறை மகன் என்பதை அவர் தன் நற்செய்தியிலே தொடர்ந்து வலியுறுத்துவார். தொடக்கத்திலிருந்து இறுதியிலே சிலுவை அடியிலே நூற்றுவர் தலைவர் இவர் உண்மையாகவே இறை மகன் என்று சொல்லும் வரைக்கும் நற்செய்தி முழுவதும் ஆண்டவர் இயேசு இறை மகன் என்பதை என்பித்து காட்டுகின்றார் புனித மார்க் நற்செய்தியாளர். அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நற்செய்தியை நாம் விசுவசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். நம்புகிறவர்கள் ஆசை பெறுகின்றார்கள், நம்பாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகின்றார்கள் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம். பலரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வு பெற மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். வாழ்வளிக்கும் இறைவா, தம்மையே வெறுமையாக்கி கொடிய சிலுவை சாவுக்குள்ளான திருமகனின் பாஸ்கா பலிக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருளும். நாங்கள் கொண்டாடும் இத்திருப்பலி உண்மையான நற்செய்தி அறிவிப்பாகவும் இருந்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மரியாள் சிலுவை அடியில் நின்று உமது அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட எங்களை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அந்த அன்னை விண்ணக மகிமைக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திருச்சபையை தாயன்போடு பேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளையும் எங்களையும் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், இங்கே கூடியிருப்போர், நன்றியறிதலை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், ஆரோக்கிய ஜான்சி, மணிமாறன், மரிய விண்ணரசு, சரண்யா, ஜான்சி ராணி, மேரி ஸ்டெல்லா, ராஜேந்தர், தங்கம்மாள் குடும்பத்தினர், டேனியல் விஜயகுமார், போஸ்கோ ராயன் குடும்பத்தினர், ஜான்சன் இமாக்குலேட் ஹார்ட் மேரி, பத்மினி, நிஷா, அக்ஷயா, ஆண்டனி, பிரான்சிஸ் ரொசாரியோ, கிரண் குடும்பத்தினர், ஜோசப் மகிமைநாதன், தங்கள் வேண்டுதல்களை முன்வைக்கும் ரிச்சர்ட், செபாஸ்டின், அனஸ்தாஸ் பெஞ்சமின் குடும்பத்தினர், அருள் சகோதரி ரோசி எனும் இறுதி ரோசிட்டா, உடல் நலத்திற்காக ஜெபிக்கும் அருட்தந்தை ஜான் பீட்டர், சகாய்ராஜன், மேரியான்ஸ், ஜோசப் ராஜ், எங்கள் ஜெபம் கேட்ட அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், மரித்த ஆன்மாக்கள் ஆரோக்கியதாஸ், பெர்னார்ட், ஜெயசீலி, ஜோஸ்பின், தம்பிராஜ், ஆண்டனி சேவியர், கிறிஸ்டி, பெர்னாண்டோ, பெஞ்சமின், அருட்தந்தை என்ஏ ஜோசப், அருட்தந்தை அமல்ராஜ் கப்பல், அருட்தந்தை லாசர் ஆண்டனி, மறக்கப்பட்ட குருக்கள், கன்னியர் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும், கிறிஸ்தவர்கள் என்பதற்காக கொலை செய்யப்பட்ட அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் சேப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவு எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீமையின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிர் அளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்றி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் பாவங்களை தம் உடலில் சிலுவையில் சுமந்தவர், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நம்மை அழைக்கிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேவரே, நேற்று நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் அன்பாக கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆன்ம உணவாக எங்களுக்குள் வாசம் செய்பவரே, இரக்கத்தின் அரசரான இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பிரசன்னத்தால் எங்கள் இதயங்கள் பற்றி எரிய செய்தருளும். எம்மாவூஸ் சீடர்களின் கண்களை திறந்தது போல எங்கள் கண்களையும் திறந்தருளும். உம்மை நாங்கள் அனுபவித்து உணர செய்தருளும். அம்மா மாதாவே, உருவம் இல்லாதவரை உதரத்தில் தாங்கியவழி, உடைய பிள்ளைகள் எங்களுக்காக மன்றாடும். நம்பிக்கையில் நாங்கள் வேறொன்ற எங்களுக்காக மன்றாடும். உன்னை அம்மா என்றழைத்து உன்மடியில் தலை சாய்த்து உன் அன்பை சுவைத்து உன் கரத்தை பிடித்து இயேசுவை பின்பற்றி நடப்பேன். உன்னை அம்மா என்றழைத்து வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உதரத்தில் கருவாக்கினீ. வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உதரத்தில் கருவாக்கினீ. ஆவியினால் நிறைந்து இயேசுவை சுமந்து நற்செய்தி பகிர சென்றீர். உடன் உதவிட விரைந்து சென்றீர். உன்னை அம்மா என்றழைத்து சிலுவையை சுமந்திடும் மகனோடு சிகரத்தை நோக்கி சென்றீர். சிலுவையை சுமந்திடும் மகனோடு சிகரத்தை நோக்கி சென்றீர். சிலுவையின் அடியில் சீடரின் அருகில் என்னையும் சேர்த்து கொண்டீர். உன் மகனாய் மாற்றிக் கொண்டீர். உன் மகளாய் மாற்றிக் கொண்டீர். உன்னை அம்மா என்றழைத்து உன் மடியில் தலை சாய்த்து உன் அன்பை சுவைத்து உன் கரத்தை பிடித்து இயேசுவை பின்பற்றி நடப்பேன். உன்னை அம்மா என்றழைத்து மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களை புனிதப்படுத்தும் திருவுணவை உமது பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மார்க் போதித்த நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உம் திருமகன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளவும் அதனை எங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் அறிக்கையிடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.